திமுகவினர் செய்த அராஜகத்தினால் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலை. பேரன்பிற்குரிய தோப்பல் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமூர் கார்த்தி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் தான் தைலாபுரத்தில் அரசியல் பயின்ற தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் தொண்டர் பசுவிநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சகோதரர் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள். சேலம் மேற்கு தொகுதியின் மக்கள் அத்தனை பேரும் இவரை ஒரு எம்எல்ஏவாக பார்க்காமல் மகனாகவும் சகோதரனாகவும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த அளவிற்கு அனுதினமும் மக்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் சேவகன் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார். இந்த தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் எல்லாம் இப்படி ஒரு எம்எல்ஏ நமக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற ஏங்குகின்ற அளவிற்கு அவரது செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் திமுகவினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர் இந்த தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விடுவாரோ என்ற அச்சம் திமுகவினரை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அவர் செய்கின்ற அத்தனை பணிகளுக்கும் தடுப்புகளாக திமுகவினர் தடுப்புகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். அத்தனை இடையூறுகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் தன் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு சகோதரனாக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாகத்தான் நேற்றைய தினம் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகல்பட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில் அரசு சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடந்திருக்கின்றது. இந்த விழாவிற்கு அந்த பள்ளியின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள் சென்றிருக்கிறார். இதுதான் மரபும் கூட. அவர் மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு சைக்கிளை வழங்க சென்ற போது அந்த பகுதியினுடைய திமுக நிர்வாகிகள் இவர் சைக்கிளை வழங்கக்கூடாது என்று தடுத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய அராஜகத்தின் உச்சம் அது! மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கு? அந்த தொகுதி மக்களுக்காக அனுதினமும் உழைக்கக்கூடியவர், அந்த தொகுதி மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர், அவரை மிதிவண்டி வழங்கக்கூடாது என்று தடுப்பதற்கு இவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அவரிடம் எம்எல்ஏ அருள் அவர்கள், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இந்த மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை நான் வழங்குவேன், மருத்துவர் ஐயா அவர்களின் மாணவன் நான், மக்களுக்கு எப்படி சேவையாற்ற வேண்டும் என்பதை அறிந்தவன் நான், உங்களுடைய அதட்டல் உதட்டலுக்கெல்லாம் நான் அச்சப்பட மாட்டேன் என்று மீறி சைக்கிளை வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவம் என்பது சிறிய சலசலப்பாக ஆகியிருக்கின்றது. மாணவர்களுக்கு முன்பாக அதன்று கூட பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சேலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாணவர்களுக்கு முன்பாக இப்படியான நிகழ்வுகள் நடந்துவிட்டதே, அது அந்த மாணவர்களுக்கான மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி விடாதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி எல்லாம் தடுக்கிறார்களே என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதே மாணவர்களுக்கு கேள்விக்குறி எழுந்து விடாதா என்று நினைத்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள், இந்த நிகழ்வுகளை மறந்து விடுங்கள், அவர்கள் செய்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்க முயன்ற போது அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும், அண்ணா நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க, நீங்க தான் எங்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்க எழுந்துருங்க என்று தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அதையும் மீறி மாணவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து விட்டோமோ என்கின்ற காரணத்திற்காக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்க அந்த தொகுதி மக்கள் தவம் செய்திருக்க வேண்டும். சாதாரணமா ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டா, ஒரு எம்எல்ஏ ஆகிவிட்டா, அவர்கள் காட்டுகின்ற தோணியே, தேர்தலுக்கு பின்பாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய தோணியே வேறு விதமா இருக்கும். தேர்தல் நெருங்குகின்ற போது நம்ம நாடகத்தை எல்லாம் நடத்திக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் சதா அந்த தொகுதியை சுற்றி சுற்றி வந்து அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க வேண்டாம். இவரிடம் கோரிக்கையை வைக்காமலே அதை நிறைவேற்றக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள் மட்டும்தான். சட்டமன்றத்தில் அதிக கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களும் யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கோகா மணி அவர்களுக்கு பின்பாக சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் எம்எல்ஏ அவர்கள் தான் இருக்கின்றார். அதற்கு பின்பாக மற்ற ஏனைய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார். காரணம், இவர்கள் தைலாபுரத்தில் அரசியல் பயின்றவர்கள், மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும் என்று மக்கள் காவலரால் பாடம் புகட்டப்பட்டவர்கள்.
அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனைகளை எல்லாம் முன்மாதிரியாக கொண்டு நம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை மன ரீதியாக காயப்படுத்தியிருக்கின்றது இந்த திமுகவின் அராஜக கூட்டம். இது முதல் முறையா என்றால் முதல் முறை அல்ல, தொடர்ச்சியான சம்பவங்கள் இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஈடுபட்டதை அனைவரும் அறிவோம். அதற்கும் திமுகவினர் தான் காரணம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை தடுத்து சேலம் மேற்கு தொகுதிக்குள்ளாக ஒரு திட்டம் வந்துவிடக் கூடாது, அப்படி வந்தால் அது சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களுக்கு பெயர் பெற்று கொடுத்து விடுமோ என்ற காரணத்தினால் தடுத்து கொண்டிருக்கின்றது அங்கே லோக்கல்ல உள்ள திமுகவினர் என்று அந்த மக்களை குற்றம் சாட்டுறாங்க. ஒரு மக்கள் சேவகர் என்று அனைவராலும் பாராட்டக்கூடியவர்களுக்கு இப்படியான இடையூறுகள் கொடுப்பீர்களே, ஆனால் இதற்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். போன முறை வென்றதை விட சரித்திர வெற்றியை வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் நிச்சயமாக பெறுவார். அவர் தனக்கு வாக்களித்த அந்த 1 லட்சத்திற்கும் மேலானவர்களுக்கு மட்டும் அழைக்கவில்லை, தனக்கு வாக்களிக்காதையும் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 3 லட்சம் வாக்காளர்களுக்காகவும் தான் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம். அப்படி விளங்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படியாக திமுகவினர் தடுப்புகளை போட்டீர்களே என்றால், அந்த தடுப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய தடுப்புகளை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெகுண்டு எழுந்தால் திமுகவினரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியுமா என்பதை சிறிது சிந்தித்து பார்க்கட்டும்.